அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பலர் சுதந்திரத்திற்காக கனவு கண்டார்கள். திப்பு சுல்தான் அதற்காகவே வாழ்ந்தார். பலர் ஆங்கிலேயரை வெறுத்தார்கள், ஆனால் திப்பு சுல்தான் எதிர்த்தார். பலர் வரலாற்றை படித்தார்கள், திப்பு சுல்தான் வரலாறாகவே மாறினார். பல வீரர்கள் வாளுடன் போரிட்டார்கள், திப்பு சுல்தான் அறிவியலுடன் போரிட்டார். ஐரோப்பா முன்னேற்றம் அடைந்தது என நினைத்த காலத்தில் திப்புவால் மைசூர் புதுமையை கண்டது என்று பேச வருகிறார் நம் பள்ளி மாணவர் முகமது ஹாஷிம். இங்கே திப்பு சுல்தானாக நம் கண்முன் நிற்பவர் நம் பள்ளி மாணவர் மஃபாஜ் அஹ்மத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில மனிதர்கள் வரலாற்றை படிக்கிறார்கள், சில மனிதர்கள் வரலாறாகவே மாறுகிறார்கள். அந்த வரலாற்றை மாற்றியவர் ஒருவரே, அவர்தான் மைசூர் புலி மாவீரர் திப்பு சுல்தான். ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை எதிர்த்து நேரடி சவால் விட்டு இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்திற்கு நேருக்கு நேர் சவால் செய்த ஒரே அரசர் யார் என்றால் அவர்தான் மாவீரர் திப்பு சுல்தான். ஆங்கிலேயர்களே இது ஒப்புக்கொண்டார்கள். 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் இருந்து லண்டனுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதத்தில் பிரிட்டிஷ் ஆளுநர் ரிச்சர்ட் வெல்லஸ்லி இப்படி கூறுகிறார்: ஆம், அவனை கண்டு நான் அஞ்சுகிறேன். இந்திய மன்னர்கள் மத்தியில் அவன் ஏற்படுத்தும் முன் உதாரணம் நமக்கு ஆபத்தானது. அந்த அவன் என்ற வார்த்தை மாவீரர் திப்பு சுல்தானை குறிப்பிடுகிறது. எதிரியின் பேனாவாலும் கூட திப்பு சுல்தானின் வீரத்தை மறைக்க முடியவில்லை. திப்பு சுல்தான் தன் தந்தை ஹைதர் அலி அவர்களுடன் இணைந்து முதல் 2 மைசூர் போரில் ஆங்கிலேயருக்கு கடும் சவாலாக விளங்கினார். மேலும் 1780 பொல்லிலூர் போரில் ஆங்கிலேய படைகளை தோற்கடித்து உலகையே வியக்க வைத்தார் திப்பு சுல்தான். அதோடு 1784 மங்களூர் உடன்படிக்கையின்படி ஒரு இந்திய அரசர் ஆங்கிலேயருக்கு நிபந்தனை விதித்து கடைசி வரலாற்று உடன்படிக்கை இதுவாகும். அதோடு 3ஆம் மைசூர் போர் ஆங்கிலேயர்கள், மராத்தியர்கள், ஹைதராபாத் நிஜாம் ஆகிய 3 பேரின் கூட்டுப்படை திப்புவை தாக்கியது. இந்த போரில் தோல்வி அடைந்திருந்தாலும் நாட்டின் பாதி பகுதியையும் தன் 2 மகனையும் பிணையாக கொடுத்தார். இது அவரது தேசத்திற்கான தியாகத்தின் உச்சம். மேலும் 4ஆம் மைசூர் போர் 1799 மே 4ஆம் நாள் தன் தலைநகரான ஸ்ரீரங்கப்பட்டணத்தை பாதுகாப்பதற்காக போர்க்களத்தில் நின்றார். திப்பு சுல்தான் அவர் சரணடையவில்லை, அரண்மனையில் மறையவில்லை, போர்க்களத்தின் முன்னணியில் நின்றே வீர மரணம் அடைந்தார். அதனால் தான் அவர் சொன்ன இந்த வார்த்தை இன்னும் நம்மை நடுங்க வைக்கிறது: அடிமையாக பல நாள் வாழ்வதை விட சிங்கமாக ஒரு நாள் வாழ்வதே மேல் என்றார். திப்பு சுல்தான் ஒரு வீரர் மட்டுமல்ல, அறிவியல் சிந்தனையாளர். இரும்பு உரைகளை கொண்ட ராக்கெட்களை முதலில் போர்க்களத்தில் பயன்படுத்தியவர் திப்பு சுல்தான். இது பிற்காலத்தில் பிரிட்டிஷ் ஏவுகணை வளர்ச்சிக்கு அடிப்படையானது. அதனால் தான் அவர் ராக்கெட் மேன் ஆஃப் இந்தியா என்று போற்றப்படுகிறார். மேலும் சொந்த கடற்படை, கப்பல் கட்டுமானம், பிரான்ஸ், ஒட்டோமான் பேரரசு போன்ற நாடுகளுடன் இணைந்து தூதர் தொடர்பு, இவை அனைத்தும் அவரது உலக அரசியல் பார்வையை காட்டுகிறது. திப்பு சுல்தான் ஒரு வீரர் மட்டுமல்ல, மக்கள் அரசர். விவசாயிகளுக்கு நில உரிமை, வரி சலுகை, பாசன திட்டங்கள் அனைத்திற்கும் வழிவகுத்தார். விவசாய வலிமை பெற்றால்தான் நாடு வலிமை பெறும் என்பதை நூற்றாண்டுகளுக்கு முன்பே உணர்ந்தவர். 3 லட்சம் ஏழை விவசாயிகளுக்கு நிலங்களை இலவசமாக வழங்கினார். பெண்களுக்கு எதிரான தேவதாசி முறை, மேலாடை அணிய தடை போன்ற அநீதிகளை கடுமையாக எதிர்த்தார். திப்பு சுல்தான் குறித்து சில தவறான கருத்துக்கள் உள்ளது. ஆனால் வரலாற்று ஆவணங்கள் சொல்வது என்ன? கோயில்களுக்கு நிதி உதவி, அனைத்து மதங்களும் சம உரிமை என்பது அவரது அரசின் அடிப்படை கொள்கை. அவர் மதத்தால் பிரித்தவர் அல்ல, மனிதநேயத்தால் இணைத்தவர். திப்பு சுல்தான் நமக்கு சொல்லும் பாடம்: தேசப்பற்று என்பது உணர்ச்சி அல்ல, பொறுப்பு. சுதந்திரம் என்பது கடந்த காலம் அல்ல, நிகழ்கால கடமை. திப்பு சுல்தான் ஒரு அரசர் மட்டுமல்ல, அவர் ஒரு போராளி மட்டுமல்ல, இந்தியாவின் முதல் ஆன்டி கலோனியல் மாடர்ன் சயின்டிபிக் மைண்ட் செட். திப்பு சுல்தானின் நடவடிக்கை குறித்து பின்னாளில் பல தேசிய தலைவர்கள் வியப்புடன் குறிப்பிட்டுள்ளனர். மகாத்மா காந்தி அவர்கள் யங் இந்தியா என்ற அவரது பத்திரிகையில் திப்பு சுல்தானின் ஆங்கிலேயரின் எதிர்ப்பு நிலைப்பாட்டை சுட்டிக்காட்டி, திப்பு சுல்தானின் தலைமையில் விடுதலை போர் நடந்திருந்தால் இந்தியா என்றைக்கோ சுதந்திரம் அடைந்திருக்கும் என்று அவரது கருத்தை தெரிவிக்கிறார். திப்பு சுல்தான்
அவரது கருத்தை தெரிவிக்கிறார். அவரது வீரமும் அவரது தியாகமும் அவரது சிந்தனையும் நம் தலைமுறையின் வழிகாட்டி ஒளியாக மாறட்டும். ஜெய் ஹிந்த். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.